இந்த ஒரு ட்ரேடுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த ட்ரேட் 16th ஆகஸ்ட்டில் எடுத்த என்னுடைய பர்சனல் ட்ரேட்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு விஷயம் நான் எப்பவுமே சொல்ல விருப்பப்படுறேன். இங்கே ட்ரேடிங்கில் பார்க்கக்கூடிய விஷயங்களும் சரி, நீங்கள் பர்சனலாக பண்ணக்கூடிய விஷயங்களும் சரி, சில டிஃப்ரென்ஸில் இருக்கலாம். அதே மாதிரி இங்கே கற்றுக்கிற விஷயத்த நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுடைய என்டையர் ட்ரேடிங் வேல வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண போகிறது கிடையாது. ஈவன் எந்த ஒரு விஷயத்தினாலும் சரி, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கக்கூடிய எவ்ரி ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், இல்லை எவ்ரி சிங்கிள் பர்சன் சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், அதை நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களால் என்றைக்குமே ப்ராஃபிட் பண்ண முடியாது, ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியாது. அது அன்னைக்கு ப்ராஃபிட் கொடுத்துச்சு அப்படின்னாலுமே நிரந்தரமான ப்ராஃபிட் கொடுக்கறதுல ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தரோட மூவிங்குமே ஒரு பிஸ்னஸ் அனலைஸ் பண்ணி மூவ் பண்ண ஒரு விதமாக இருக்கும். இப்போ பர்சனலாக என்னுடைய ட்ரேடுன்னு சொல்லும்போது நான் இந்த ஒரு சார்ட்டை ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி, இந்த சார்ட்டில் மூவிங் எப்படி இருக்குது, ஆவரேஜஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளை எந்த மாதிரி இருக்குது, இம்பேலன்ஸை மார்க்கெட் எந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி மூவ் பண்ணுறாங்க, ப்ரீவியஸில் இருந்த இம்பேலன்ஸ் எப்படி மார்க்கெட் ஃபில் பண்ணியிருக்கு, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எனக்குள்ளே நான் ப்ரொஜெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி கிளியர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நான் நெக்ஸ்ட் மூவ் போவேன். மார்க்கெட்டில் ட்ரேட் என்ட்ரிக்கான விஷயம் போவேன். இதே தான் காமனாக எல்லா ட்ரேடர்ஸுமே பண்ணுவாங்க. ஓகேவா? பட் இந்த ஸ்பேஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இவங்க எந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறாங்கங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணி மார்க்கெட்டுக்குள்ளே வராமல் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேடை நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா, இஃப் சம்டைம்ஸ் அது பாசிபிள் ஆகலாம். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லும்போது மார்க்கெட்டில் ஒரு மூவிங் இருக்கும், ஆர்டர் பிளாக் சம்திங்காக இருக்கலாம், இல்லை எனக்கு மார்க்கெட் ஒரு ரிவர்சல் கொடுக்குறாங்க, ஒரு ஃபிபனாச்சி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு இண்டிகேட்டர்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறீங்க, எதுனாலும் ஓகே. இஃப் நீங்கள் அதுக்கான விஷயத்தில் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் பண்ணி இண்டிகேட்டர் மூவ் இந்த மாதிரி இருக்கா, மார்க்கெட்டுடைய மூவிங் ஆவரேஜஸ் இந்த மாதிரி இருக்கா, எதனால இந்த மாதிரி மூவ் ஆகுதுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த ஒரு பிஸ்னஸ்லேருந்து நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக வெளியில் வர முடியும். இல்லைங்கிற பட்சத்தில் ப்ராஃபிட் பண்ணுவீங்க, லாஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு ஒரு $1000 ப்ராஃபிட் பண்ணுவீங்க, நாளைக்கு ஒரு $500 லாஸ் பண்ணுவீங்க. இப்படி மந்த்லி டேர்ன் ஓவர்னு சொல்லி வரும்போது அமௌண்ட் இருக்காது. ஓகேவா? அதே விஷயத்தில் நான் கன்சிஸ்டன்சியாக ஒரு பிஸ்னஸை நான் மூவ் பண்ணுறேன், இந்த பிஸ்னஸோட பாயிண்ட் ஆஃப் நான் கிளியராக இருக்கேன்னு சொல்லும்போது அந்த பாயிண்ட்ல நீங்கள் பெர் டேக்கு ஒரு ₹1000 ஒரு ₹500 நீங்கள் ஏர்ன் பண்ணால் கூட மந்த்லி ஃபினான்ஷியல் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும், ஈக்குவல் பண்ண முடியும். ஸோ ஏர்னிங்கை வந்து கன்சிஸ்டன்சியாக பண்ண ஒரு மூவ் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இன்னைக்கு $10,000 ப்ராஃபிட் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது. நாளைக்கு அந்த $10,000 நான் இழந்துடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த பிஸ்னஸில் என்னுடைய பிஸ்னஸோட குவாலிட்டியை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸோட ஃபண்டமெண்டல், பிஸ்னஸோட மூவிங் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மூவிங் எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக என்னால் என்ன பண்ண முடியும், ட்ரேட் எடுத்து அதுக்கான விஷயங்களை கிளியர் பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸும் அப்படி தானே, பிஸ்னஸ் அப்படியே நீங்கள் ட்ரேடிங்காக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்பேஸில் நான் ட்ரேட் எடுத்ததுக்கான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மார்னிங் நான் கொஞ்சம் ட்ரேட் பண்ணியிருந்தேன், ஒரு 7 என்ட்ரிஸ் கிட்ட போயிருப்பேன்னு நினைக்கிறேன். காம்பவுண்டிங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் காமெடி பண்ணிட்டேன். சும்மா நார்மலாக பெரிய லெவலில் அனலைஸ் பண்ணல, நார்மலான மூவிங் ஆவரேஜஸ் வச்சு ட்ரேட் பண்ணேன். எனக்கு அது பெரிய அளவில் ஒரு மூவ் கொடுக்கல. அந்த டைமில் க்ளோஸ் பண்ணிவிட்டு, இது ஒரு ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன், ஆஃப்டர்நூன் எடுத்து ட்ரேட் இந்த விஷயங்கள். ஓகேவா? இதில் எனக்கு மார்க்கெட் நல்ல ஒரு மூவிங் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு ப்ரைஸ் வேல்யூங்கிறது காமனாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபில் பண்ணி இம்பேலன்ஸை கிளியர் பண்ணி எனக்கு ஒரு சைட் வேல மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஆர்டர் பிளாக்கான ஏரியாக்களும் சரி, இம்பேலன்ஸுக்கான விஷயங்களும் சரி, இந்த ஸ்பேஸில் கரெக்டாக எனக்கு மூவ் கொடுத்துட்டு இருந்ததுனால இந்த ஸ்பேஸில் மார்க்கெட் எனக்கு ஒரு ரிவர்சல், ஒரு புல் பேக் எடுக்கிறதுக்காக பாட்டமில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸை எடுத்திருந்தாங்க. ஒரு ஃபைட்டிங் ஸ்பேஸ் மாதிரி, ஒரு கேரக்டர் டு ஒரு மொமெண்டம் டு இன்னொரு மொமெண்டமை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பேஸில் ஒரு சப்போர்ட் ஏரியாவில். ஸோ அந்த ஸ்பேஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரிஜெக்ஷன் ஏரியாவை, ஒரு புல் பேக் ஏரியாவை எடுத்து இந்த ஸ்பேஸில் வந்து நான் என்னுடைய ட்ரேடை கண்டினியூ பண்ணியிருந்தேன். இந்த ட்ரேட் எல்லாமே அந்த ஒரு விஷயம் தான். என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க, வேறு எக்ஸ்பிளைன் இல்லையா? எக்ஸ்பிளனேஷன் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். மார்க்கெட்டில் இந்த ட்ரேட் எப்படி எடுத்தீங்க, இந்த ட்ரேட் எப்படி எடுத்தீங்க நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது விஷயம் கிடையாது, நீங்கள் கற்றுப்பீங்க. எனக்கு ஐ ஹோப் தட் வித்தின் ட்ரேடிங்கை கற்றுக்கிறதுக்கு 1 monthலேருந்து ஒரு 4 month போதுமானது. ஒரு மார்க்கெட்டுடைய மூவிங் என்ன, எதனால மார்க்கெட் இந்த மாதிரி மூவ் ஆகுது, இம்பேலன்ஸ்னா என்ன, ஆர்டர் பிளாக்னா என்ன, ரீடேஸ்மெண்ட்னா என்ன, இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரியை மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வித்தின் 1 to 4 month தாராளம் போதும். நீங்கள் எவ்வளோ ஹார்டாக கற்றுக்கிட்டாலும் சரி, எவ்வளோ ஸ்மார்ட்டாக கற்றுக்கிட்டாலும் சரி, இந்த ஒரு டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் கற்றுப்பீங்க. கற்றுக்கிட்ட விஷயத்த நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணி மேலே வருது, கன்சிஸ்டன்சியாக எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது. இன்னைக்கு ஒரு $10,000 ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, அது கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட்டாக நான் மேக் பண்ணணும். இல்லை இன்னைக்கு நான் ஒரு $500 மேக் பண்ணாலும் சரி, அதை நான் கன்சிஸ்டன்சியாக மூவ் பண்ணணும். அப்போ தான் எண்ட் ஆஃப் த டைம் அது எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இங்கே ட்ரேட் பண்ண வரக்கூடிய எல்லாருமே ஒரு ஃபினான்ஷியல் ஃபில் பண்ணுறதுக்காக தான் வரீங்க. யாருமே இங்கே வந்துட்டு அச்சீவ் பண்ணுறதுக்காக வரல. நம்ம இங்கே வந்துட்டு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணி யாருமே எதுவுமே பண்ண போகிறதில்ல. அப்படி ஒரு பிரம்மை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், மைனஸ் தான். ஓகேவா? இங்கே எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும். என்னுடைய ஃபினான்ஷியல், நான் நார்மலாக ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒர்க்கில் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட் வச்சு என்னுடைய ஃபேமிலி வந்து என்னால் ரன் பண்ண முடியல. ஸோ இந்த
ஒரு ட்ரேடிங் பார்த்து வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், என்னோட ஃபினான்ஷியலுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரேடிங்குள்ளே அதிகமாக எல்லாருமே வருது. அதுக்காக தான் வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்போது அதுக்கான வே எனக்கு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த ட்ரேடிங்னு சொல்றது ஒரு கேம்பிளிங் கிடையாது. இங்கே வந்து நம்ம காசு போட்டு காசு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே கிடையாது, நமக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்பேஸில் என்ன இருக்குன்னு நான் கற்றுக்கணும். ஈவன் எல்லாத்துக்குமே கற்றுக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கும் ஒரு டைம் பீரியட் கொடுக்கறதுல என்ன தப்பு? ஓகேவா? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்காக நீங்கள் கோர்ஸ் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் பே பண்ணி தான் நீங்கள் கோர்ஸ் கற்றணும் கிடையாது. செல்ஃப் லேர்னிங் இஸ் பெஸ்ட் ஃபார் எவர். ஓகேவா? மார்க்கெட்டை பொறுமையாக பாருங்கள். இந்த ஸ்பேஸில் எதனால இந்த மாதிரி வருது, மார்க்கெட் இந்த ஸ்பேஸில் எதனால ஒரு பையிங் மொமெண்டம் கிரியேட் பண்ணுறாங்க, எதனால இந்த ஸ்பேஸில் ப்ரைஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, இந்த ஸ்பேஸில் எதனால ப்ரைஸ் வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும், இங்கே ஏன் ரீடேச்மெண்ட் எடுக்குது, இந்த விஷயத்த ஆல்ரெடி ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டனாலும் சரி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மூவிங் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டுடைய மூவிங்கில் பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்க. இஃப் பைனரியாக இருந்தால் ஷார்ட் டேர்மில் ட்ரேட் எடுக்க போறீங்க. ஃபாரெக்ஸ்ன்னு சொல்லும்போது லாங் டேர்மில் டிபி அண்ட் எஸ்எல் செட் பண்ணி ட்ரேட் பண்ண போறீங்க. இதே விஷயம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லும்போது ஸ்டாக்ஸோட ஃபண்டமெண்டல் வச்சு ட்ரேட் பண்ண போறீங்க. இந்தியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை வேற ட்ரேடிங்ல என்ன வித்தியாசம் இருக்கு? பைனரி ஸ்கேம் என்ன ஸ்கேம்? அதுக்கு ஆன்சர் பண்ணலாம்ல. பைனரி ஸ்கேம் ஆப்ஷன் ட்ரேட் தான். ஓகே. ஓடிசின்னு சொல்லும்போது ஃபண்டமெண்டல் நமக்கு தெரியும். ஓடிசிங்கிறது ஓவர் த கவுண்டர், அது புரோக்கர்ஸ் ரன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுவுமே ஒரு கரன்சி பேர்ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல்ஸை வச்சு இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வச்சு அந்த மார்க்கெட்டை ரன் பண்ணுவாங்க. அங்கேயும் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, அங்கேயும் ஸ்மார்ட் மணி இருக்கு, அங்கேயும் இம்பேலன்ஸ் இருக்கு. அதையும் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியும். இதே விஷயம் லைவ் அசெட்னு சொல்லும்போது கரன்சி டு கரன்சி, ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரி டிஜிட்டல்ஸ்ல மூவ் ஆகக்கூடிய மணி டிரான்சாக்ஷன்ஸ்ல நீங்க ட்ரேட் பண்றீங்க, அவ்வளவுதான். ஃபாரெக்ஸ்லயும் சேம் இதுதானே. யூஎஸ்டி எப்படி சொல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் யூரோ யூஎஸ்டி பைனரியில இருக்கு. அது அப்படியே நீங்க ஃபாரெக்ஸ்ல பாத்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி பைனரி ஒரே சார்ட் தான் ரன் ஆகுது. அது எப்படி பைனரி ஸ்கேம்? பைனரிங்கிறது ஷார்ட் டேர்ம். என்னால் ஒரு 1 மினிட்டுக்கு ட்ரேட் பண்ணிட்டு வெளியில வர முடியும், ஸ்டாப் பண்ணிட்டு வெளியில வந்துட முடியும். ஃபாரெக்ஸ்னு சொல்லும்போது அப்படி இல்லை, நான் ஒரு லாங் டேர்ம் அதுக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணுவேன். என்னுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது இல்லை என்னுடைய அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது என்னுடைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணிட்டு நான் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிப்பேன். ஸோ இதே விஷயத்தை தான் நீங்கள் பைனரிலையும் பண்ண போறீங்க, ஃபாரெக்ஸ்லையும் பண்ண போறீங்க, இந்தியன் மார்க்கெட்லையும் பண்ண போறீங்க. டைம் ஃப்ரேம் வேற, அனலைஸும் சம்டைம்ஸ் எனக்கு வேற மாதிரி வரலாம். சம்டைம்ஸ் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக அனலைஸ் பண்ணுவாங்க, அதை பொறுத்து. அவ்வளோதான் வித்தியாசம். வேற இங்கே என்ன இருக்கு? ட்ரேடிங் கற்றுக்கிட்டா போதும்ல. பிஸ்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், நான் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணிடுவேன். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் ஏர்ன் பண்ணுறேன்னா அது என்னுடைய மெத்தட்ஸ். என்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம், என்னுடைய ப்ராஃபிட்டை பார்த்து நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் மேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக அது மைனஸில் தான் இருக்கும். என்கிட்ட இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டலை எடுத்துட்டு ஓகே இவர் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, அப்போ நம்மளும் இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அவர் கோ த்ரூ பண்ணியிருக்காரு, அப்போ நம்மளும் கோ த்ரூ பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும். மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே ஒரு இன்ஸ்டாகிராம் ஆடை பார்த்துட்டு நீங்கள் பார்த்ததுமே மில்லியனர் ஆயிருவீங்க, வாய்ப்பே கிடையாது ப்ரோ. ட்ரேடிங்கில் மில்லியனர் ஆகி யார் இருக்காங்க கஷ்டப்படாமல்? ஓகேவா? மில்லியன் இருக்காங்க, காசு சம்பாதிச்சு பெரிய பெரிய கார்லாம் வாங்கி ஆட் அப்படி இப்படிலாம் கொடுப்பாங்க. எல்லாம் பிரம்மை ப்ரோ. எத்தனை காலத்துக்கு இதையே நம்பிட்டு இருக்க போறீங்க? ஆடி கார் வந்தாச்சு, BMW வந்தாச்சு, ஒரு பாட்டையும் பிஜிஎம்மா போட்டாச்சு. நோ, இட்ஸ் நாட் யுவர் லைஃப் பிரதர். உங்களுடைய லைஃப் உங்க கையில். இது ஒரு ஆப்ஷன், அவ்வளோதான். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இங்கே வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. தட்ஸ் இட். இதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களுடைய விருப்பம். ஓகேவா? எடுக்கணும் அப்படின்னா கஷ்டப்படணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ட்ரேடிங்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஒவ்வொரு ட்ரேடர்கிட்டையும் கேளுங்களேன், எத்தனை ராத்திரி முழிச்சிருந்தேன்னு சொல்லுவாங்க. தூக்கம் வராமல் ட்ரேட் பண்ணணும், ஒரு ஃபினான்ஷியலை கொண்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தை தாண்டி தான் வருவாங்க. ஸோ இஃப் நீங்கள் புதுசாக ட்ரேடிங்குள்ளே வரீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிசிப்ளின் வேணும். மார்க்கெட்டில் ஒரு ட்ரேடிங் சார்ட் நான் ரிவீல் பண்ண போகிறேன், எனக்கான ஒரு பிஸ்னஸை இந்த ஒரு சார்ட்டில் நான் எடுத்துக்க போகிறேன்னா ஒரு டெடிகேஷன் வேணும். ஒரு டிகாஷன் மாதிரிலாம் இல்லை, டெடிகேஷன் வேணும். ப்ளஸ் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் ஃபோக்கஸ்டாக இருந்து அனலைஸ் பண்ணி ஆகணும். தென் நீங்கள் அனலைஸ் பண்ண விஷயத்தில் மணி மேனேஜ்மெண்ட் ப்ளஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை இன்ஜெக்ட் பண்ணணும். இன்ஜெக்ட் பண்ண விஷயத்தில் டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். இந்த விஷயங்கள் இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், ட்ரேடிங்கில் வராதிங்க. ட்ரேடிங் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இங்கே டிசிப்ளினில் இல்லாதவங்களுக்கும் கரெக்டாக மூவ் பண்ணாதவங்களுக்கும் இங்கே ட்ரேடிங் கிடையாது பிரதர். ஓப்பனாகவே சொல்கிறேன். இன்னைக்கு நீங்கள் ட்ரேடிங்கை பார்க்குறீங்க, நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட் பார்க்குறேன், என்னுடைய விஐபியில் ஜாயின் பண்ணுங்க, ஜாயின் பண்ணதுமே உங்களுக்கு வந்து மில்லியன்ஸில் அமௌண்ட் தந்துடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டு நான் விஐபியில் இருக்கக்கூடிய லிங்கில் ஜாயின் பண்ணி $30 $40 டெபாசிட் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய லிங்க் மூலமாக நான் வந்து ட்ரேட் பண்ணி அன்னைக்கு ப்ராஃபிட் பண்ணி நாளைக்கு லெஸ் பண்ணி லாஸில் போய், ஓகேவா, ப்ராஃபிட்டுக்கும் ரீசன் தெரியாமல் லாஸுக்கும் ரீசன் தெரியாமல் 5 பைசாவுக்கு பிரோஜனம் கிடையாது. எதனால ப்ராஃபிட் பண்ண தெரியாது, மேலே போக சொன்னால் மேலே கொடுத்தேன் ப்ராஃபிட் ஆச்சு, எதனால லாஸ் பண்ண மேலே போக சொன்னால் கீழே போச்சு லாஸ் ஆச்சு. ஏன் ஆச்சுன்னா நோ ஐடியா இல்லாமல் ட்ரேடிங்குள்ளே எதுக்கு வரீங்க? வரண்டா. ட்ரேடிங்க்குனா ஒரு பிளான் இருக்கணும்.
எதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ண போகிறேன், இன்னைக்கு என்ன விஷயத்தில் ட்ரேட் பண்ண போகிறேன். இன்னைக்கு நான் யூஎஸ்டி ஐஎன்ஆர்னு ஒரு சார்ட் எடுத்திருக்கேன்னா மூவிங் இந்த மாதிரி இருக்குது. இந்த மூவிங்கில் எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ட்ரேட் பண்ண எழுதணும் நண்பா. ட்ரேடிங்க்குன்னு ஒரு பிளான் வைக்கணும், ஒரு ஷெடியூல் செட் பண்ணணும், செட் பண்ணி பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணணும். இஃப் எனக்கு அமௌண்ட் வந்து லெஸ்ஸில் போயிட்டுருக்கு, எமோஷ்னலாகி இருக்கக்கூடிய அமௌண்ட்டெல்லாம் பொறுத்து மல்டிபிள் நோ 1000 ரூபாய் வச்சுருக்கேன், 70 ருபீஸ் 70 ருபீஸ் 2 டைம் எனக்கு லெஸ் ஆகிடுச்சு. எதனால லெஸ் ஆச்சு? ப்ராஃபிட் ஆகிறதுக்காக தானே அந்த ஒரு என்ட்ரி மேக் பண்ணியிருப்பீங்க. எதனால லெஸ் பண்ணேன்? என்னோட என்ட்ரியில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்? ஐயோ அமௌண்ட்டு போயிடுச்சேடா ராமா, திருப்பி நான் என்னடா பண்ணுவேன்? அப்படி இல்லை. நான் இந்த ஒரு ஸ்பேஸில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக நான் வந்து என்ட்ரி மேக் பண்ணியிருக்கேன். பட் அந்த என்ட்ரி எனக்கு இப்போ லாஸில் போயிடுச்சு. அப்போது அனலைஸ் பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது? நான் ஃபிக்ஸ் பண்ண ட்ரேடில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் அனலைஸ் பண்ண போகணும். அமௌண்ட்டு போயிடுச்சு, அடுத்து எப்படி ரெக்கவர் பண்ணலாம்? மார்டின் போ, 450 ரூபா போடு, 850 ரூபா போடு. நோ, கடைசியில் ஜீரோவில் தான் இருப்பீங்க. ஐ எம் ஷுர் தட். மூவிங் தெரியாமல், மார்க்கெட்டோடைய ரன்னிங் தெரியாமல், ட்ரேடிங் பிளான் இல்லாமல், டெடிக்கேஷன் இல்லாமல் இங்கே யாராலையும் வச்சு பண்ண முடியாது. அப்படி யாராச்சும் இருக்கீங்கன்னா யூ ஓன் திஸ் ட்ரேட் பிரதர். அப்படி யாராலையுமே முடியாது. சிக்னல் இருக்குது, நான் எதையுமே தப்பு சொல்லலை. விஐபி சிக்னல் கொடுக்குறாங்க, ஓகே, இவன் எல்லாமே ஓகே. ஆனால் இந்த ஸ்பேஸில் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அது ஏன்னு சொல்லி ரீசன் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இஃப் லாஸ் ஆகுது மார்டின் போங்க, எதனால் மார்டின் போகிறோம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே தெரியாமல் நான் வந்துட்டு இப்படி பண்ணோம்னா இது என்ன கதையாக இருக்குது? இது வேற மாதிரியில் போகுது. எவனோ கல்யாணம் கட்டிட்டு எவனோ அந்த கதையால போயிட்டுருக்கு. ஓகேவா? இஃப் இது உங்களுடைய பிஸ்னஸ் அப்படின்னா இந்த பிஸ்னஸில் ஃபோக்கஸ்டாக இருந்து கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணும்போது எனக்கு மென்டல் ஹெல்த் நல்லா இல்லை, எனக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி என்னால் லைவ் ட்ரேட் எடுக்க முடியலைன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஓகே, கொஞ்சம் உங்களை நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன, எதனால இந்த ட்ரேடிங்கை வந்து நம்ம ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிட்டோம், இதில் நம்ம எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி மேக் பண்ணுறதுன்னு உங்களை நீங்களே பொறுமையாக இருந்து விமர்சித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ உங்களை பற்றி தெரிஞ்சது நீங்கள் மட்டும்தான். அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டு இந்த பிளாட்ஃபார்மில் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே யாருமே வெட்டி முறிச்சு வேர்வை சிந்தி வேலை பார்க்க போகிறது கிடையாது. இப்படி உட்காந்துட்டு இருக்க போகிறீங்க. மைண்டு 99.5% ஒர்க் பண்ணுதுன்னா 5% இந்த கை வந்து மவுஸை பிடிச்சி கிளிக் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ அந்த மைண்டை எவ்வளோத்துக்கு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக வச்சுக்க முடியுமோ ஃபோக்கஸ்டாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பிளான் வேணும். எதனால் ட்ரேட் பண்ணுறோன்னு தெரியணும், எதுக்கு ட்ரேடிங்குள்ளே வந்தோன்னு தெரியணும். நான் வந்து 9 to 5 ஜாபை குறை சொல்லிட்டு இங்கே எதுவுமே பிடுங்க முடியாது ப்ரோ. 9 to 5 ஜாப் இதுக்கு எவ்வளவோ பெட்டர். பட் ஏர்னிங் கம்மி, ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். இது ஸ்மார்ட் ஒர்க், கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா ஏர்னிங் அதிகம், அவ்வளோதானே தவிர இங்கே பார்த்துட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வேற போட்டுருது. நீங்கள் 9 to 5 எப்படி 9 hours ஒர்க் பண்ணுறவங்களா, 9 to 5 ஒர்க் பண்ணுறவங்களா, உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து இதை பார்த்தோன்னா பில்லியன் ஆயிடுவீங்க, என்னுடைய விஐபியில் ஜாயின் பண்ணுங்க. ஒரு முடியாது. எப்படி முடியும்? விஷயமே தெரில, என்ன முடியும்? ஓகேவா? நான் வந்து என்ன ப்ரோ விஷயம் தெரில கோர்ஸ் ஜாயின் பண்ண மோட்டிவ் பண்ணுறீங்களா? நோ, யாருடைய கோர்ஸுமே ஜாயின் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் ஓன் லேர்ன் பண்ணுங்க. அப்படி ஓன் லேர்ன் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுறாங்களா? கற்றுக்கோங்க. ஒரு விஷயத்த எப்படி சொல்லலாம், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, டவுட் இருக்குது, கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் வைக்கிறாங்களா, அதுக்கான கிளாஸ் எந்த மாதிரி இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நானுமே ஒரு கிளாஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பேமெண்ட் வச்சு தான் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா அதில் நான் என்ன டெடிகேட் பண்ணுறேன், கிளாஸ்ன்னு சொல்லும்போது அதில் நான் என்ன ஃபுல்லாக டெடிகேட் பண்ணுறேன். நான் நார்மலாக ஃப்ரீ கிளாஸ் கொடுத்தேன்னா எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன். பேமெண்ட் வாங்குறேங்கிற பட்சத்தில் எனக்குன்னு ஒரு கோடு இருக்கும். ஓகே, அமௌண்ட் வாங்குகிறோம், ஒரு டிசிப்ளினாக ஒரு டைமில் கிளாஸ் ஆரம்பிக்கணும், ஒரு டிசிப்ளினான டைமில் க்ளோஸ் பண்ணணும், இந்த மாதிரி கரெக்டான ஒப்பீனியனை கரெக்டாக சொல்லி கரெக்டாக கிளியர் பண்ணி கொடுக்கணும். இதுதான் என்னுடைய மோட்டிவ். 1 month 2 monthலாம் என்னுடைய கிளாஸ் மூவ் இல்லை, கண்டினியூவாகவே நான் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அன்லிமிட்டட் ஆக்சஸ் மாதிரி தான். Monday to Friday கிளாஸ் மூவிங் இருக்கும், சாட்டர்டே சண்டே மட்டும் லீவ் இருக்கும். இந்த மாதிரி அதை தாண்டி நீங்கள் நார்மலாக என்கிட்ட டெலிகிராமில் வந்து கொஸ்டின் பண்ணாலே நான் கிளியர் பண்ணிவிடுவேன். இது வரைக்கும் எல்லாருக்கும் அப்படி தான் நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு 20 பேர் கிளாஸில் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 50 பேர் நார்மலாக டெலிகிராமில் கொஸ்டின் பண்ணி அவங்களுடைய அனலைசிஸ் சொல்லுவாங்க, அதை நான் கிளியர் பண்ணி கொடுப்பேன். என்னோட சைட்ல இருந்து இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, சின்ன சின்ன ஐடியாஸ் கொடுப்பேன், அவ்வளோதான். இந்த மாதிரி தான் மூவிங் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தேவையோடு இருக்கிறவனை யார் வேணா எப்படி வேணால் ஏமாற்ற முடியும். ஏமாறுறதும் ஏமாறாமல் நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது.
ஸோ ட்ரேடிங் இஸ் ஈஸி, பட் இட்ஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ. Bye.